கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பிரான்சிஸ், அகலிகை, மேலும் சாதனா என்பவர்களுக்கு இங்கே இருக்கின்ற அனைவருடைய சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்களுடைய அருமையான மகன், அருமையான சகோதரர் கிறிஸ் ரூபா ஆண்டனியை இழந்து தவிக்கின்ற இவர்களுக்கு இறைவன் ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும், கிறிஸ் ரூபா ஆண்டனி என்பவர்கள் ஒரு காவல் தூதர்களை போல, ஒரு சமனசு போல இருந்து இந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் தைரியத்தையும் இரண்டமிருந்து எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு மகனாக இறைவனுடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்று சிறப்பாக நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்ப்பும் வாழ்வும் நானே என்று கூறிய நம் ஆண்டவர் அவருடைய உயிர்ப்பில் பங்கேற்க நமது சகோதரர் கிறிஸ் ரூபா ஆண்டனி அவர் நம்மை விட்டு இறைவனிடம் சேர்ந்துள்ளார். இயேசுவை போல அவரும் இறுதி நாளில் உயிர் தருவார் என்ற நம்பிக்கையில் இந்த திருப்பலியில் பங்கேற்போம். அவருக்காக, அவருடைய ஆன்மா இளைப்பாறுதல் அடைவதற்காக நாம் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் தகுந்த முறையில் பங்கேற்க அதற்கு தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், நமது பாவங்கள், நமது பலவீனங்கள் எல்லாவற்றையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கோருவோம். எல்லா இறைவனிடமும் எல்லாம் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo,
மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகள் உம்மை நோக்கி உணவாக. உமது சாயலாக நீர் படைத்து உம் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்ட உம் அடியார் கிறிஸ்துவா ஆண்டனியின் ஆன்மா நிலையான மகிழ்ச்சியை பெறுவதாக. இவ்வாறு அது உமது உரிமை பேச்சு தோழமை கொள்ளவும் பணித்தருவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவர்களே, இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்து நம்மிடமிருந்து பிரிந்து சென்று இறைவன் திருப்பாதத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் கிறிஸ்து ரூபா ஆண்டனியின் ஆன்மாவிற்காக இந்த திருப்பதியை ஒப்புப்படுகிறோம். கிறிஸ்துவில் வாழ்ந்தவர்கள் இறப்பதில்லை, அவர்களின் வாழ்வு மாற்றப்படுகிறது என்பதை விசுவசித்து இத்தற்பதியில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த கிறிஸ்து ரூபா ஆண்டவனுக்காக பரிந்து ஜெபிப்போம். கிறிஸ்துவின் ஆன்மா இறைவனின் ஒளியில் நிலைப்பாடு பெறவும் இவரை பிரிந்து வாழும் குடும்பத்திற்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்க இத்திருப்பதை நாம் சுருக்கமாக கொண்டாடுவோம். ஆமாம். அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள்
இரண்டாம் வாசகம். புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம், பிரிவு 5, இறை சொற்கள் 5 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியும் இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். அன்றோ, நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். அன்றோ, அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியால் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைவோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. உயிருள்ள வசனங்கள் 37 முதல் 40 முடிய. அதிகாரம் 6, இறை வசனம் 37 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது,
தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் வந்து சேர்வர். என்னிடம் வருபவரை நான் புறமே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருட்தந்தை போஸ்கோ அவர்களே, இளங்குரு மடத்தினுடைய அதிபர் அருட்பணி கிறிஸ்து ராஜ் அவர்களே, இதோ இங்கு ஒரே இறை சமூகமாக கூடி கிறிஸ்துவா ஆண்டனியுடைய ஆத்மாவுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் பிரான்சிஸ் அண்ணன், அகிலேனி அக்கா, அவருடைய மகள் சாதனா, இவர்களுடைய குடும்பத்தில் ஏதோ உங்களுக்கு ஒரு வகையான உறவு முறை தொடர்பு இருக்கிறது என்பதனால் நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் கிறிஸ்துவ ஆண்டனியுடைய ஆத்மாவிற்காக ஜெபம் செய்வதற்காக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். விபத்திலே அகால மரணம் அடைந்த இந்த சிறுவன் 15 வயது முடிந்து 16 தொடங்குகின்ற இந்த ஒரு வயதில் ஒருவர் மரணத்தை தழுவுவது என்பது எவ்வளவு பெரிய வேதனையை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறது என்றால் ஆண்டவர் ஒருவருக்கே அது முழுமையாக தெரியும். அதிலும் பெற்ற தாய் தந்தை தன்னுடைய வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து அவரை கண்காணித்து திடீரென்று ஒரு நாள் விபத்து நடந்தது. அந்த விபத்திலே இவருக்கு அதிகமாக அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்த அந்த தாயினுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய மடியில் சுமந்து அந்த வியாபார அன்னையினுடைய உணர்வுதான் அகிலேனி அக்காவுக்கு இருந்திருக்கும், பிரான்சிஸ் அண்ணனுக்கு. எனக்கும் இந்த குடும்பத்திற்கு என்ன தொடர்பு என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். கடந்த 7 ஆண்டுகளாக நான் மெல்பர்ன் மறை மாவட்டத்திலே, உயர்மறை மாவட்டத்திலே பணிபுரிந்து வந்தேன். செப்டம்பர் மாதம் முதல் வாரம்தான் நான் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்ப வந்தேன் என்றால், 2014 என்னுடைய சபையினுடைய மாகாண தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால். 2015 ஜனவரி மாதம் 1 தேதி நான் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்ப வந்தேன் என்றால், என்னுடைய சபையினுடைய மாகாண தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால்
நான் கிறிஸ் ரூவா ஆண்டனியை நன்கு அறிவேன். தமிழ் திருப்பதி மெல்பர்ன் மறை மாவட்டத்திலே நடக்கும் பொழுதெல்லாம் என்னை இந்த குடும்பத்தினர்கள் அழைத்ததுண்டு. நான் திருப்பலி நிகழ்த்திய பொழுது ஒரு 10 திருப்பலி நான் நிகழ்த்தியிருந்தேன் என்றால் அதில் 9 திருப்பலியில் கிறிஸ் ரூவா ஆண்டனி பீட சிறுவனாக எனக்கும் அந்த தமிழ் திருப்பலியிலே அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவரை அந்த திருவுடையில் திருப்பலி அந்த திருவுடையில் அவர் அணிந்த அந்த திருவுடையை அணிந்து அவர் எங்களுக்கு முன்பாக சென்று பிறகு அந்த பீடத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த நாற்காலியிலே அவர் அமரும் பொழுது அவர் எவ்வாறு தென்பெற்றார் என்றால், எவ்வாறு எங்களுக்கு தெரிந்தார் என்றால், அங்கும் இங்குமாக சந்தோஷத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கும், விண்ணகத்திலே நகர்ந்து கொண்டிருக்கும் வான தூதர்களை போன்று எனக்கு அவர் தென்பட்டார். அந்த நாளிலே நான் யோசித்ததுண்டு, இந்த பீட சிறுவராக இருக்கும் இந்த கிறிஸ் ஆண்டனி என்றைக்காவது ஒரு நாள் நம்மை போன்று ஒரு குருவானவராக மாறி இந்த குருவானவராக ஆகி பயிற்சி பெற்று குருவானவராக ஆகி திருப்பலி வைப்பாரா? மக்களுக்காக ஜெபிக்க மாட்டாரா? நற்கருணையை மக்களுக்கு கொடுக்க மாட்டாரா என்றெல்லாம் நாம் யோசித்ததுண்டு. அதற்கெல்லாம் இடி விழுந்தது போன்று ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். கிறிஸ்து விபத்து நடைபெற்றது. அவர் மருத்துவமனையில் கோமா ஸ்டேஜில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதை கேட்கலாம். அருட்தந்தை போஸ்கோ கூறியது போல உங்களிலே கிறிஸ் ரூவாவினுடைய இழப்பு ஒரு பேரிழப்பு. அகலிகை அக்காவுக்கும் சரி, பிரான்சிஸ் அண்ணனுக்கும் சரி, சாதனா அவருடைய அக்காவுக்கும் சரி. ஆனால் நம்முடைய நம்பிக்கையினுடைய கண்கண்டு பார்க்கும் பொழுது கிறிஸ் ரூவாவுடைய இழப்பு ஒரு இழப்பாக நமக்கு தெரிந்தாலும் அது இழப்பு அல்ல, இட்ஸ் எ கெயின். இது ஒரு லாஸ் கிடையாது. இதோட இழப்பு ஒரு கெயின் நமக்கு. அது விசுவாசத்தினுடைய கண்கொண்டு பார்க்கும்போது மட்டும்தான் நம்மால் அது ஒரு லாபகரமான விஷயம் என்பது நமக்கு தென்படும். ஆனால் மனிதர்களாகிய நாம் அனைவரும் பலகீனமானவர்கள், உறவுகளால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருக்கும் 15 வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மரணமானது இது ஒரு லாபகரமான ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு தென்படாது. இது ஒரு பெரிய இழப்பாக தான் தென்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசரஸ் இருந்ததை கேள்விப்பட்டு பெத்தானியா ஊரிலிருந்து அவர் மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரி மார்த்தாவிடமும் மரியாவிடமும் உரையாடும் பொழுது அவருக்கே அவருடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டது. The shortest sentence in the Holy Bible is Jesus wept. இயேசு அழுதார். இதுதான் ஒரு குறுகிய ஒரு வாக்கியம், விவிலியத்தில் இருக்கின்ற ஒரு வாக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மனுமகன், இறைவன், அதே சமயத்தில் அவர் மனிதன் என்பதை அவருடைய மனித தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாக்கியம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருடைய சாவை கண்டு லாசர் இறந்து போனார் என்று கேள்விற்று அது அவர் லாசருக்காக அழைத்தார். அவருடைய மனிதர்களாக நாம் அனைவரும் அப்படித்தான். நான் வாசுதேவன் நல்லூரிலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு கொண்டு வரும் பொழுது எனக்குள்ள ஒரு ஒப்பிடுதல் வந்தது. இந்த ஒப்பிடுதல் என்னவென்றால், செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் தேதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய பாப்பரசர் லியோ 14 அவர்கள் புனிதர் பட்டம் ஒரு சிறுவனுக்கு அளித்தார். பேர் என்ன தெரியுங்களா? அவருக்கு
1991ஆம் ஆண்டு லண்டன் யுனைடெட் கிங்டம் அவர் பிறந்தது. பிறகு அவருடைய பெற்றோர்கள் மிலான் என்ற நகரத்துக்கு, இத்தாலியில் உள்ள மிலான் என்ற நகரத்திற்கு அவர் இடம் பெயர்ந்தார்கள். 11 வயது இருக்கும் பொழுது அவருடைய கார்லஸ் அக்கின்சினுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள். ஆனால் இவர் கார்லஸ் அக்கின்ஸ் பள்ளி பருவத்திலே அவர் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தார்களோ அவருக்கு அன்னை மரியாதை மீது அதீத அன்பு, பக்தி. பிறகு திவ்ய நற்கருணை மீதும் அவருக்கு அளவு கடந்த பக்தி, அப்படிப்பட்ட ஒரு லவ் அவருக்கு இருந்தது, அன்பு நற்கருணை மீது. ஸோ இதை பார்த்து அவருடைய பெற்றோர்கள் எங்கெங்கெல்லாம் நற்கருணை ஆராதனை நடக்கிறதோ இங்கெல்லாம் அவர் அழைத்து செல்வார்கள். இவ்வாறாக நற்கருணை மீது அவருக்கு ஏற்பட்ட அதீத ஆர்வம் அவர்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது. இவரினால் இவருடைய பெற்றோர்கள் மனம் மாற்றம் அடைந்து மதம் மாறினார்கள், கிறிஸ்தவர்களாக. 11 வயது இருக்கும் பொழுதே அவருக்கு கம்ப்யூட்டர் கணினி மீது அதீத ஆர்வம். அதை கொண்டு ஒரு வெப்சைட் தயாரித்து இந்த உலகத்திலே 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இதுவரை எங்கெங்கெல்லாம் நற்கருணையினால் புதுமை நடந்ததோ, நற்கருணை புதுமை நடந்ததோ அவற்றை எல்லாம் ஒன்றாக சேகரித்து அந்த ஒரு வெப்சைட்டிலே அதை அவர் பதிவிறக்கம் செய்திருக்கிறார். நாம் அதை ஒரே இடத்திலே பார்க்க முடியும். அவர் செய்தது இதுதான். அன்னை மரியாதை மீது அசைக்க முடியாத பக்தி, ஜெபமாலை செய்வதில் அப்படி ஒரு ஆர்வம். நற்கருணை ஆண்டவரே அவருடைய வாழ்வு என்று அவர் வாழ்ந்தவர். 15 வயதிலே அகால மரணம் அடைகிறார். ஏன், என்ன காரணம்? தன்னுடைய பெற்றோர்களையே மனம் மாற செய்து, தன்னுடைய பெற்றோர்களையே மனம் மாற செய்த அந்த நல்ல சிறுவன் ஏன் இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க கூடாதா என்று நமக்கு தோன்றும். ஏன் இறைவன் அவ்வளவு சீக்கிரமாக அந்த மகனை எடுத்துக் கொண்டார் என்று நாம் 1000 கேள்விகள் கேட்கிறோம். அவர் இறந்தது லுகேமியா என்ற இரத்த புற்றுநோயினால் அவர் இறந்தார். 15 வயதில் அவர் இறந்தார். 2006ஆம் ஆண்டு இறந்த அவர் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 அன்று பாப்பரசர் லியோவால் அவர் யோசித்து பார்க்கிறேன். ஒரு சின்ன ஒப்பீடுகள். இன்றைக்கு அந்த கார்லஸ் அக்கின்ஸை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது ஒரு புனிதர் என்று. பள்ளி பருவத்திலேயே தன்னுடைய உயிரை நீர்த்தவர். அவருடைய உடல் இன்றும் அழியாமல் இருக்கிறது. கோவாவிலே எப்படி புனித சவேரியருடைய உடல் இன்னும் அழியாமல் இருக்கிறதோ அதே போன்று இந்த கார்லஸ் அக்கின்ஸினுடைய உடல் இன்னும் இத்தாலி நாட்டிலே அழியாமல் இருக்கிறது. காரணம் என்ன? அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கை. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நற்கருணையின் மூலம் உணவாக அருந்தியதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு அளித்த ஒரு மகா பெரும் கொடை. இயேசு கிறிஸ்து பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம மத்தியில் இதோ இந்த போட்டோ வடிவத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவா ஆஞ்சலி மார்வலஸ். அதே வயசு தான் காலேஜ். எத்தனை முறை அவர் திருப்பதியிலே கலந்து பெற்று வீடு செல்வதாக படித்திருக்கிறார். எத்தனை முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த திருவிருந்து மூலமாக, நற்கருணை மூலமாக உணவாக உட்கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அழுக்கு அவரை கரைப்படுத்தாததற்கு முன்பாகவே அவர் இறைவனை சேர்த்திருக்கிறார் என்றால் இது ஆண்டவருடைய ஒரு திட்டம் என்று நாம் கூறினோம் என்றால் நமக்கு அது மன கசப்பாக தெரியும். இருப்பினும் இது ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடந்தது என்று நம்முடைய விசுவாசத்துடைய கண்கள் பார்த்தோம் என்றால் நமக்கு இது புரியும். கார்லஸ் அக்கின்ஸ் என்ற அந்த சிறுவன் மாதிரி இந்த திருச்சபை இவரை ரூபா ஆஞ்சலி கிறிஸ்தை
ஒரு புனிதராக ஒரு புனிதராக பார்க்கவில்லை என்றாலும் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் ஆண்டவருடைய திருமுன்பில் முழுமையாக நம்புகிறேன். இந்த சிறுகள் கிறிஸ்துவ ஆண்டனி ஆண்டவருடைய ஆண்டவருடைய முன்பில் புனிதர்களுடைய தோழமையில் அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தில் விண்ணக வீட்டில் வாழ்கிறார் என்பதை நான் முழுமையாக விசுவசிக்கின்றேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே உணவாக திருப்பலியில் கலந்து கொண்டு எத்தனையோ முறை உட்கொண்டு பெருசிறுவராக இவர் ஆற்றிய பணியின் நிமித்தமாக ஆண்டவர் இவருக்கு அந்த வான்வீட்டில் அந்த மோட்ச பாக்கியத்தை கொடுப்பார் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். நம்ம அதற்காக ஜெபம் புரிவோம். இயேசு கிறிஸ்துவ பிரியமான அந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது பாஸ்கா காலத்தில் இருக்கின்றோம். நம்முடைய பேசிக் கேட்டகிசம் என்ன சொல்றது அப்படின்னா, அடிப்படை ஞான உபதேச வகுப்புகள் நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, இன்னைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவர்கள் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினால் நடந்த ஒரு விஷயம். அதை தான் இந்த சின்னப்பர் கூறுகின்றார். If Christ has not been risen from the dead, the faith that I am preaching to you is in vain. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தில் நின்று தந்தையாகிய கடவுளினால் உயிர்த்தெழ செய்யப்படவில்லை என்றால் நான் உங்களுக்கு கற்பிக்கும் இந்த விசுவாசம் வீணாகி போனது என்று ஒரு சின்னப்பர் கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெறும் பொழுது நமக்கு ஞானஸ்தானம் அளித்த அந்த குருவானவர் அன்றைய சிறிய மறைவில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். அது நம்முடைய பேசிக் கேட்டகிசம். அது என்னவென்றால், when a baby is baptized in the risen Lord Jesus Christ, Jesus shares his own divine life with the baptized. ஞானஸ்நானம் பெறுகின்ற அந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தின் வழியாக அவருடைய நித்திய தெய்வீக வாழ்வை ஞானஸ்நானம் பெறுகின்ற அந்த குழந்தையிடம் அவர் பகிர்ந்து கொள்கின்றார். இதுதான் ஞானஸ்நானத்தினுடைய அச்சாரம் ஆணிவே. ஏன் தன்னுடைய நித்திய வாழ்வை, தன்னுடைய தெய்வீக வாழ்வை ஞானஸ்நானம் என்ற ஒரு திருவருட் சாதனத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொள்கின்றார் என்றால், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய உயிர்ப்பிலும் பங்காளிகள் ஆவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பிலும் தன்னுடைய உயிர்ப்பை நம் அனைவருக்கும் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவர் பகிர்ந்து அளிக்கப் போகிறார், அளிப்பார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஊன் கண் கொண்டு பார்க்கும் பொழுது சாதாரண சதையினாலும் ரத்தத்தினாலும் படைக்கப்பட்ட மனிதர்களாக நாம் கிறிஸ்து ரூபா ஆற்றலுடைய மரணத்தை நாம் பார்த்தோம் என்றால் அது நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு விஷயமாக நமக்கு தென்படுகிறது. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் கண் கொண்டு நாம் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் பார்ப்போம் என்றால் அந்த மரணமானது நமக்கு லாபகரமான ஒரு விஷயமே தவிர அது நமக்கு நஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் மரணத்திலே ஒருவருடைய வாழ்வு முடிவடைவதில்லை. மரணத்திலே ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மகனுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கும் சரி, மரணத்திலே வாழ்வு மாற்றம் அடைகிறதே தவிர வாழ்வு முடிவடைவதில்லை. இதைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அவர் கூறிய வார்த்தையெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்களுக்கு அமைதி உண்டாகுக, பீஸ் பி வித் யூ. ஏனென்றால் சீடர்கள் கலக்கமுற்றிருந்தார்கள், பயந்து போய் இருந்தார்கள், அவர்கள் அச்சத்தோடு இருந்தார்கள். என்ன அவர்களுக்கு நேரிடுமோ என்று அவர்கள் பயந்து அந்த பூட்டி கிடந்த அறையில இருக்கும் பொழுது அவர்கள் முன்பாக தோன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை இதுதான், பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாகும். காரணம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய
பாடுகள், இறப்பு, உயிர்ப்பின் மூலம் மரணத்தை வென்று நம் இங்கிருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் மோட்ச பாக்கியத்தை பெற்று தந்திருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்கு அளித்த தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கும் பரிசுத்தாகிய கடவுளுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். திருச்சபைகளுடைய அங்கத்திலாக இருக்கும் நாம் அனைவரும் ஒருபொழுதும் மனம் தளராமல் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்முடைய விசுவாசப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் யாருடைய மரணமும் நம்மை அச்சுறுத்தாது. கிறிஸ்து இயேசுவில் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மரணமும் அது நஷ்டமல்ல, லாபமே. Death of a baptized person is never a loss, but it is a gain. இதைத்தான் நம்முடைய விசுவாசம் நமக்கு கற்பிக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏதோ ஒரு வகையில் அகலிகா அக்கா பிரான்சிஸ் அண்ணன் சாதனா இவர்களுடைய குடும்பத்திற்கு தொடர்புள்ளவராக இருக்கும் பட்சத்தில் நாம் அவர்களுக்கு ஆறுதலை கூறுகின்றோம். இதோ நாம் அவரோடு வந்து இந்த திருப்பலியில் அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய பிள்ளைக்காக நாம் ஜெபிக்கின்ற வேலையிலே நம்முடைய விசுவாசம் திடம் பெற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். இந்த விசுவாசத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம் கைவிடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான பலத்தையும் திடனையும் ஆறுதலையும் தேற்றுதலையும் அளிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ் ரூபா ஆண்டனிக்காக மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவருக்காகவும் காத்திருக்கின்றார். ஏன் அவர் காத்திருப்பதெல்லாம் அவருடைய உயிர்ப்பை நம்மிடம் பகிர்ந்து வருவதற்காக. அதெல்லாம் திருப்பலிக்கு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கிறிஸ் ரூபா ஆண்டனுடைய ஆத்மாவுக்காக ஜெபிப்போம். அதே போல நம்முடைய விசுவாசம் திடம் பெறவும் பலம் பெறவும் நாம் இதற்கு ஒவ்வொருவருக்காகவும் சிறந்த முறையில் ஜெபிப்போம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நற்கருணைக்கும் மோட்ச வாழ்க்கைக்கும் நித்திய வாழ்க்கைக்கும் ஒரு நேரான தொடர்பு உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இது என் உடல், இது என் ரத்தம், என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு பெறுவார் என்று. கிறிஸ் ரூபா ஆண்டனி அவர் சிறுவராக வாழ்ந்த காலத்தில் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடலை உண்டிருக்கின்றார், ரத்தத்தை கொடுத்திருக்கின்றார். இது அவரை மோட்சத்திற்கு சேர்க்கும். இவர் தந்தையாகிய கடவுளுடைய முன்னிலையில் புனிதர்களுடைய தோழமையில் மோட்சத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். வாழ்வார் என்பதை நாம் உறுதியாக நாம் எதிர்நோக்கு நம்மை பலப்படுத்தும் இடப்படுத்தும். ஆமென். சகோதரி சகோதரி, ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நமது சகோதரமை வெளிப்படுத்த சகோதரர் கிறிஸ்துவா அவருடைய ஆன்மாவுக்காக நாம் ஒருக்கமாக கொண்டாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் அனைத்து பொதுநிலைகளும் உமது பணியை கனிவுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்ய தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமூக தேவைக்காக மன்றாடுவோம். அன்பினேவா, உடல் உள்ள நோய்கள் மற்றும் வறுமையினால் வாடும் மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவும் அவர்கள் தங்கள் வாழ்வில் நம்பிக்கை கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Merciful Father, at this moment we pray for the sorrowing families. May your love strengthen us and hold us, so that we may continue our journey with you and find peace in you. We pray to the Lord. Lord, have mercy. உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அமைதியின் இறைவா, உலகம் எங்கும் நிலவும் போர்கள், வன்முறைகள் நீங்கி அமைதியும் அன்பும் தலை தோன்றுவோம். மக்கள் அனைவரும் சமுதாயத்துடன் வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த கிறிஸ்துவாவிற்காக நன்றி கூறுகின்றோம்.
கிறிஸ்தின் மன்னக நாட்கள் இனிமையாகவும் அவன் எங்களுக்கு நிறைந்த மகிழ்வின் ஊற்றாக விளங்கியதற்காகவும் நன்றி கூறுகின்றோம். அன்பு இறைவா, விண்ணக வாழ்விற்கு அவனை நீர் உயிர்ப்பித்து வான்வெட்டில் பிரசன்னத்தில் நிலை பெற்றிருக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்று, பரிவை காட்டுவதில் வல்லவரே, அருமையான நேரத்தில் நாங்கள் சமர்ப்பித்த இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஏற்று எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதியும். குறிப்பாக இன்று நாங்கள் ஒரே குடும்பமாக சேர்ந்து எங்கள் சகோதரர் கிறிஸ் ரூவா ஆண்டனுடைய ஆன்மாவை உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உமது இரக்கத்தை முழுமையாக அவர் மீது காட்டி அவர் மீது உமது ஒளியை ஒளிர செய்வீராக. அன்பு ஆண்டவரே, அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த இரத்தத்தால் கழுவி அவரை தூய்மைப்படுத்தும். அவரை உமது சமூக கூட்டத்தில் சேர்த்தருளும். உண்மை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய இந்த பக்கத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இந்த மன்றாட்டை எல்லாம் உமது ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். வாழ்வு
அவரை மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து கடமைக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அடியார் கிறிஸ்துவாஜனி ஆன்மாவுக்காக நம்பிக்கையோடு நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கையை மனம் இறங்கி ஏற்றுள்ள உம்மை வேண்டுகிறோம். அனைவருக்கும் மர்மந்தானி பணி வழியாக அவருக்கு ஏற்றுமுள்ள மீட்பை அளித்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவத திண்ணம் என்னும் நேதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உன் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே என்று அளிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. இயேசு பிரியமான சகோதரி சகோதரே, இந்த கல்வாரி கொள்கையோடு நமது சகோதரர் கிறிஸ்துவா அந்த ஆன்மாவையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெயிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபடும் உள்ளம் கணிந்து தம்மை கையிலிட்ட போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையிலிட்டப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவனே இரவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், குருமரபினர், கன்னியர்கள், துறவரத்தார், இந்த இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்காகவும் இந்த இடத்திற்கு ஜப உதவிகளை நாடி வருகின்ற மக்களையும் இந்த இல்லத்தின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்ற உபகாரிகளையும் அடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாளில் பிரான்சிஸ் அகலிகை என்னும் உம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். தங்களுடைய அருமையான மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்தருளும். சாதனா என்கின்ற அருமையான பிள்ளையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா கவலைகளையும் எடுத்து மாற்றி நல்லது எதிர்கால வாழ்வை கொடுத்து சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு வந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமானவர். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி
எங்கள் வாழ்நாளில் அமைதியால் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் தருகிறார். ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. அமைதியும் சமாதானத்தையும் ஒரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். இவரே நாம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர். நாம் நிலைவாழ்வு பெறுவதற்கு தன்னுடைய உயிரை தியாகமாக கொடுத்த ஆண்டவர். நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக சிலுவையில் ரத்த சிந்திய ஆண்டவர். இவருடைய செம்மறின் விருதுக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை வாழ்வு அளிப்பதாக.
வா அன்பை நான் மறந்தாலும் அன்பாய் என்னில் வா பாழ்களும் போர்களும் அழித்தாலும் வாழ்வினை வாழ்வே இருட்டாலும் வாழ்களும் போர்களும் அழித்தாலும் வாழ்வினை வாழ்வே இருட்டாலும் வாழ்வினும் தேவா என்னும் வாழ்வின் நிறைவாய் வா உன்னை தேடும் எங்கள் உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா உன்னை பாடும் எங்கள் நெஞ்சம் என் உயிரில் கலந்திடவா வாருமே இயேசுவே வாருமே வாழ்விலே வாருமே இயேசுவே வாருமே வாழ்விலே. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இல்லமாகிய செயின்ட் பிரான்சிஸ் நர்சிங் ஹோமில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை பிரான்சிஸ் அகலிகை மற்றும் சாதனா என்பவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்கள் மறைவுரையில் சொன்னது போன்று கிறிஸ்துவா ஆண்டனி என்பவர்கள் இறைவனுடைய கரத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள்.
இறைவன் யாரை அதிகம் அன்பு செய்கின்றார்களோ அவர்களை தெரிந்து கொள்வது இயற்கைதான். எனவே நம்முடைய பாசமிகு சகோதரர் அல்லது அருமையான மகன் இறைவனுடைய கருத்தில் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். கிரீஸ் ரூபா ஆண்டனி என்பவர்கள் ஒரு காவல் தூதர்களைப் போல இருந்து நமக்காக என்றுமே பரிந்து பேசுவார்கள். அருமையானவர்களே, பிரான்சிஸ் அகலிகை இவர்களுடைய குடும்பமானது இங்கு வந்திருக்கின்ற அருமையான அருள் தந்தைகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பரிசுத்தமான கத்தோலிக்க குடும்பம். எனவே தான் கடவுள் அவர்களை அதிகமாக அன்பு செய்கின்றார். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் கிரீஸ் ரூபா ஆண்டனி என்பவருடைய ஒரு வாழ்க்கையானது. இங்கு வந்திருக்கின்ற 2 அருமையான அருள் தந்தையர்கள் கிறிஸ்துராஜ் அவர்களும் மிஷனரிஸ் ஆஃப் கம்பேஷன் சபையிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அருமையான ஒரு திருப்பலியோடு சேர்த்து அவர்கள் அருமையாக ஜெபித்திருக்கின்றார்கள். அவர்களும் குருமானவர்களை உருவாக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அருமையான தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து அருள் தந்தை ஆண்டனி க்ரூஸ் என்பவர்கள் மிஷனரிஸ் ஆஃப் கம்பேஷன் சபையின் தலைமை சகோதரராக, அதாவது புரொவின்சியல் தந்தையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அருமையான ஒரு மறைவுரையை எளிமையான முறையில் அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். தற்சமயம் அவர்கள் விஜயவாடாவில் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த பிரான்சிஸ் அகலிகை குடும்பத்தின் மீது வைத்திருந்த ஒரு அன்பு பாசம் எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தை ஆண்டனி க்ரூஸ் சொன்னது போன்று கிரீஸ் ரூபா ஆண்டனி ஒரு வாழ்க்கையானது. அவர்கள் ஒரு சிறு மகனாக இருந்தாலும் அனைவராலும் தொடப்பட்ட ஒரு மகனாக இறைவனிடம் சென்று சேர்ந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மீது வைத்த ஒரு அன்பினால் ஆண்டனி க்ரூஸ் தந்தை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, இந்த இடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் காலை 11 மணிக்கு நற்கருணை ஆசீர்வாதமும் அதனைத் தொடர்ந்து அந்தோனியார் நவநாள் திருப்பலியும், ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை சிறப்பு ஜெபமும் திருப்பலியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முடிந்தவர்கள் இவைகளில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இங்கு பார்த்த அனைவரும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். இதில் 2 கேட்டகரி இருக்குது, எம்ஆர் எம்ஐ. அதாவது 25 வயசுக்கு மேலே தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. தந்தை ஒரு ஹேண்டிகேப், தாய் ஒரு ஆக்சிடென்ட்டில் மாட்டினவங்க, பையன் ஐசியை முடித்த பிறகு அவன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படும் விளைவாகத்தான் அதனை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எனவே தற்சமயம் 35 பேர் இங்கே இருக்கின்றார்கள். 35 பேரும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான். இவர்களுக்கான கல்லறைகளும் இங்கே இருக்கின்றன. இவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் இவர்களுடைய உடலானது இங்குதான் நாங்கள் அடக்கம் செய்வோம். கடந்த வருடம் 4 பேரும், இந்த வருடம் ஒருவருமாக இறந்திருக்கின்றார்கள். எனவே அருமையானவர்களே, எங்களுடைய பணியானது நல்ல முறையில் நடைபெற நீங்களும் ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக என்றுமே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். யாருக்காவது சிறப்பாக ஜெப உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் என்றுமே உங்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நாளில் பிரான்சிஸ் அகலிகை சாதனா உடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுள் உங்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் தந்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பணியின் உணவால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் சகோதரர் கிரீஸ் ரூபா ஆண்டனி சாவின் தலையிலிருந்து விடுபட்டு உன் திருமகனின் வீட்டில் பங்கேற்க பேரின்பம் கொள்வாராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்த அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதரி சகோதரிகளே, நமது சகோதரர் கிரீஸ் ரூபா ஆண்டனி அவருடைய ஆன்மா
நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த உன்னத ஜெபத்தையும் அவரிடமிருந்து ஜெபத்தையும் பக்தியில் சொல்வோம். பெருவதற்கு தந்தையே, தந்தைக்கும் மகனும் தூயாக்கி மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை உள்ளத்தில் தாங்கியவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
Amen.